வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பூண்டு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 150 கிராம் பூண்டு, 10 வரமிளகாய், 2 தக்காளி பழம், பழமா சேர்த்துக்குங்க. புளி இல்லாம தான் பூண்டு சட்னி அரைக்கிறேன். ஆயில் ஊற்றுறேன். ஃபஸ்ட்டு மிளகாய் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வதங்கிடுச்சு. தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிட்டோம். பூண்டு வதங்கிடுச்சு. ஆறட்டும். ஆறின பிறகு மிக்சியில் அரைச்சிக்கலாம். சட்னி தாளிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு பொரிச்சு சட்னி சேர்த்துக்கலாம். சட்னி கொதிக்கிட்டோம். கொதிச்சாதான் டேஸ்டாக இருக்கும். சட்னி ரெடி ஆகிடுது. இட்லிக்கு பூண்டு சட்னி சாப்பிட்டா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கும் சேர்த்து சாப்பிட்லாம். சூடான இட்லியும் பூண்டு சட்னி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க சாப்பிட்லாம்.